Welcome to JC Maths Tuition. இப்போ நம்ம 12th business mathsல example 1.15 பார்க்கலாம். Question வந்து என்னன்னா find k if the equations ன்னு சொல்லிட்டு equation set of equations are consistent அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Consistent அப்படின்னா என்ன? Row of a is equal to row of a, b. நம்ம previous sumலயே நம்ம இத பார்த்திருப்போம். Consistent அது ரெண்டும் சேமா இருக்கணும். First வந்து solution பார்த்து நம்ம இத வந்து matrix ஃபார்ம்ல எழுதிக்கலாம். So அதோட coefficients வந்து 1 2 -3 3 -1 -2 2 3 -5 into 3 variable x y z இருக்கு. So x y z is equal to answer வந்து -2 1 k. இப்படி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிடலாம். இது வந்துட்டு a into x is equal to b அந்த ஃபார்மட்ல இருக்கு. a into x is equal to b ன்னு சொல்லிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து the argument matrix எழுதிக்கலாம். the argument matrix அப்படிங்கிறது என்னன்னா a, b ரெண்டையும் சேர்த்து நம்ம எழுத போறோம். ஏவையும் பியையும் சேர்த்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 1 2 -3 3 -1 -2 2 3 -5. இது கூடயே நம்மளோட பி மேட்ரிக்ஸ் -2 1 k இதையும் சேர்த்து எழுதிக்கலாம். நம்ம இப்போ இதை நம்ம நார்மலாக எப்பவும் போடுவோம் இல்லையா, எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் மூலமாக ரோ எக்லான் ஃபார்முக்கு இதை மாற்றிட்டு மூணையும் ஜீரோவாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கே வேல்யூ வந்து இது கன்சிஸ்டண்டாக இருந்தால் கே வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதுதான் நம்மளோட கொஷின். ஸோ ஈக்குவலன்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து எதை ஜீரோ ஆக்கணும்? எப்பவுமே என்ட்ரி எலிமெண்ட் ஒன்றா இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ என்ட்ரி எலிமெண்ட் ஆல்ரெடி ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரோவில் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரோ 3ல் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்கணும். ஸோ இதுக்கு கீழே இருக்க எல்லாமே ஜீரோ ஆகணும். என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க எல்லாமே ஜீரோ ஆகணும். அதே மாதிரி இதில் இது முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது இந்த லைனில் இது ஜீரோ ஆயிடுச்சு. இந்த ரோவில் இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி எலிமெண்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற நம்பரும் நமக்கு ஜீரோ ஆகணும். ஸோ ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இந்த மூணையும் நம்ம ஜீரோ ஆகணும். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நம்ம எல்லா சம்லையும் நிறைய சம்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். மேலே 1 இருக்கும்போது நம்ம இப்போ எங்கே ஆப்ரேட் பண்ண போகிறோம்னா ரோ 2ல் சேஞ்ச் வந்து ரோ 2ல். அப்போ ரோ 2 which gives ரோ 2 3 இருக்கு. நமக்கு இங்கே -3 வந்துச்சுன்னா ஜீரோ ஆயிடுமா? ஸோ -3 into r1 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் r2 அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரோ 2 எழுதிக்கணும். ரோ 2ல் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 2ல் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 3 -1 -2 1 -3 into r1 -3 into r1 -3 into r1 -3 into 1 -3 -3 into 2 -6 -3 into -3 +9 -3 into -2 +6. நம்ம சால்வ் பண்ணும்போது இது ஜீரோ ஆயிடுச்சு. இது -7 7 7. இதை நம்மளோட நியூ r2 இப்போ நமக்கு கிடைச்ச r2. அப்போ ஈக்குவலன்ட் ஃபார்முலா போட்டுக்கோங்க. கிடைச்சது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ரோவில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஆன்சர்ஸை மட்டும் எழுதிக்கலாம். தேர்ட் ரோலையும் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ ஆஸ் இட் இஸ் அது இருக்கிற மாதிரியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த எலிமெண்ட்டை நம்ம ஜீரோ ஆக்கணும். சேம் இதே ஸ்டெப் மாதிரி தான். நம்ம இந்த எலிமெண்ட் எந்த ரோவில் இருக்குது? R3ல் இருக்குது. R3 which gives R3 இது 2 இருக்குது. ஸோ -2 வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ -2 into r1. இப்போ நீங்கள் r3 அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 2 3 -5 k r1 2 into r1 -2 into r1 வரும். -2 into 1 -2 r1 which gives -2 into +2 -4 -2 into -3 +6 -2 into -2 +4. ஓகே, இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இது ஜீரோ ஆயிடுச்சு. 3 -4 -1 -5 6 -5 1. இது வந்து k +4 வரும். நீங்கள் அப்படியே அதை சேர்த்து எழுதிடலாம். k +4 எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 1 2 -3 -2. செகண்ட் ரோலையும் நம்ம இப்போ எந்த சேஞ்சும் பண்ணலை. ஸோ வந்துட்டு 0 -7 7 7. தேர்ட் ரோவில் தான் இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ணி ஆன்சர் வச்சுருக்கோம். ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். 0 -1 1 k +4. இதுதான் வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் ரெண்டு எலிமெண்ட்டை நம்ம இப்போ ஜீரோ ஆக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் இந்த எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்கணும். ஸோ இப்போ என்ட்ரி எலிமெண்ட் என்னவாயிடுச்சு? இது 7 ஆயிடுச்சு. இதுக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்கணும்.
ஸோ நமக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து -1 இருக்குது, இது -7 இருக்குது. ஸோ இது எப்படி கேன்சல் பண்ணலான்னா நீங்கள் எப்படி 0 ஆக்கலான்னு பாருங்கள். வந்து என்ன பண்ணணும்னா ரோ 3 ஆப்ரேட் பண்ணணும். ரோ 3 தான் நம்ம 0 ஆக போகிறோம். ஸோ ரோ 3 விச் கிவ்ஸ் ரோ 3. நீங்கள் பாருங்கள் ரோ 3ல இந்த எலிமெண்ட்டை நம்ம 0 ஆக்கணும்னா இங்கே -7 இருக்குது. இங்கே ஒரு +7 வந்துச்சுன்னா நம்ம -7 ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த இடம் வந்து 0 ஆகும். ஸோ இந்த ரோ 3 ஃபுல்லாக நம்ம 7ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். மைனஸ் ரோ 2. இப்போ 7 ரோ 3 -7 மைனஸ் ரோ 2ன்னு சொல்லி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் இடம் பத்தலை. ஸோ நான் வந்துட்டு இங்கே தெளிவாக போடுறேன். பட் நீங்கள் சைடில் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் விட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ரோ 3 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 7 ரோ 3 ஃபஸ்ட்டு 7 ரோ 3. ஸோ 7 into ரோ 3 மல்டிபிள் பண்ணிடுங்க. 7 into 0 0, 7 into -1 -7, 7 into 1 வந்து +7, 7 into k +4 இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. 7 into k +4னா 7 into k 7k உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 7 into 4 வந்து 28. அப்போ இது வந்து 7k + 28ன்னு சொல்லி வரும். அடுத்தது -R2. -R2 அப்படிங்கும்போது என்னாகும், 0 into அப்படியே தான் வரும். உங்களுக்கு எல்லாமே R2 வேல்யூஸ் அப்படியே தான் வரும். பட் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். எங்கெல்லாம் மைனஸ் இருக்கும் அங்கெல்லாம் ப்ளஸ் ஆகிடும், எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கும் அங்கெல்லாம் மைனஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது 0 ஆகிடுச்சு, இது 0 ஆகிடுச்சு, இதுவும் 0 ஆகிடுச்சு. இது வந்துட்டு 7k + 28 -7 ஆகும். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், 7k + 21ன்னு சொல்லி எழுதிக்கலாம். இது வந்துட்டு நம்ம இதில் எழுதும்போது 7k சால்வ் பண்ணி லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு 7k + 21ன்னு எழுதிக்கலாம். இது வந்து நம்ம எப்படி இந்த மேட்ரிக்ஸில் போயிட்டு ரோ 3ல கொண்டு போயிட்டு இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவலன்ட் டு ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் கிடையாது. 1 2 -3 -2 0 -7 7 7. தேர்ட் ரோல சேஞ்ச் வந்துட்டு 0 0 0 7k + 21. இதை நம்ம கண்டுபிடிச்சது, இப்போ கண்டுபிடிச்சது. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் த ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், இதை விட்டு நம்ம பியை விட்டுட்டு ஏல மட்டும் பார்க்கும்போது நமக்கு என்ன ரேங்க் கிடைக்குதுன்னா 2 கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே 0 ஆயிடுச்சு, இது எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா 1 2 2 தான் இருக்குது. ஸோ 2. அப்போ ரோ ஆஃப் A, B அப்படின்னு சொல்லி போடும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும். என்னன்னா நம்ம கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் கன்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்ட் அப்படின்னா இது வந்து கன்சிஸ்டன்டாக இருந்தால் கே என்ன வேல்யூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது இது ஷோ தட் இது கன்சிஸ்டண்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம வந்து அதில் என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே போட்டுடலாம். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்டோட இதுபடி என்ன வரும், இங்கே 2 தானே வரும், இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே வரும். 2 ஈக்குவலாக இருந்தால் தானே அது கன்சிஸ்டன்ட். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இங்கே 2ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த 2ன்னு சொல்லி வச்சுட்டா இதோட இது வந்து இப்போ என்னவா இருக்கும், இங்கே 0வா இருக்குமா, இது 2வா இருக்கும்போது இங்கே இது 0வா இருக்கும். அப்போ தான் இது வந்து 2 ஆகும், இந்த ரோ வந்து 2 ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இங்கே 3ன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா தப்பாடு. ஏன்னா இங்கே எது வேணாலும் வரலாம், டிபெண்ட்ஸ் ஆன் கே. இது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது, இது வந்து கே. ஆனால் அவங்க கொஸ்டினில் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த கே வேல்யூ பொறுத்து தான் உங்களுக்கு அது வந்து மாறும். இது கே வேல்யூ பொறுத்து இது ஒரு வேளை இங்கே 0 வந்துருச்சுன்னா இது 2 தான். ஸோ இது கன்சிஸ்டன்ட் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் நம்மளை இந்த சம் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா இந்த 7k + 21 = 0ன்னு எடுத்துக்கலாமா, இதுக்கு பதிலாக 0ன்னு போட்டுக்கலாமா. அப்போ கே தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 7k = -21, k = -21/7 கேன்சல் பண்ணும்போது 3 வரும். அப்போ கே வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. k = -3. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வேணால் இது வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கே -3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம அந்த கேவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் -21 வரும். 7 3 சார் 21 + 21 = 0 ஆகிடும். ஸோ அப்போ அவங்க வந்து கண்டிஷன் வந்து இது கன்சிஸ்டண்ட் தான். இது கன்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ என்னன்னு கேட்கும்போது நமக்கு அப்போ தான் =0. இது வந்து 0வாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 0ன்னு சொல்லி போட்டு நம்மளால் கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது நல்லா ஒரு 2 வாட்டி போட்டு பாருங்கள். இது கண்டிப்பாக புரியும். ரொம்ப ஈஸி சம் தான். தேங்க்யூ.